இந்த வீடியோல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது விசிபிலிட்டி மோட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கிளாஸ் பத்தி நம்ம டீடைலா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அதுல ஒரு 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். ஸோ இந்த ப்ரைவேட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸை வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இதில் இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம கிளாஸ்லேருந்து வெளியில் எந்த ஒரு மெம்பரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கிளாஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டடும் ப்ரைவேட் மாதிரியே அதில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் அவுட் சைட் த கிளாஸ் அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஎம்பின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, இன்னொன்று வந்து அட்மின் ஒரு கிளாஸ் இருக்குன்னா இஎம்பியில் ப்ரொடெக்டட்ல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸை உங்களுடைய அவுட் சைட் த கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அட்மின் கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ப்ரொடெக்டட்ல இருக்கிற டேட்டாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுடைய டேட்டாஸ் வந்து செக்யூர்டாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்டட்ல இருக்கிற இன்னொரு கான்செப்ட் என்னன்னா இப்போ ஒரு கிளாஸ் நம்ம டிரைவ் பண்ணும்போது அந்த டிரைவ்டு கிளாஸ் வந்து ப்ரொடெக்டட் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக் மெம்பர், பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் அந்த கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவுட் சைட் த கிளாஸ் மெம்பர்ஸும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸோட கான்செப்ட். ஸோ இந்த 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரையும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு நான் ஒரு வீடு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமும் இல்லை ஒவ்வொரு திங்ஸும் வந்துட்டு யாரால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளே வந்து உங்களுக்கு ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆன்னு. ஸோ இந்த ஆன் அப்படின்றவங்க தான் இந்த ஹவுஸோட மெம்பர். ஸோ அடுத்தது வந்து அவங்களுடைய ஆண்ட்டு. ஸோ இந்த ஆண்டி வந்துட்டு இவங்களுடைய ரிலேட்டிவ் தான், பட் மெம்பர் ஆஃப் ஓனர் ஆஃப் த ஹவுஸ் கிடையாது. இன்னொருத்தவங்க வந்து சேல்ஸ் கேர்ள். இப்படி ஒரு 3 பேர் வச்சுக்கலாம். இவங்க யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஆன் அப்படின்றவங்க வந்துட்டு வீட்டோட எல்லா இடத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம வீட்டில் லாக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லாக்கரையும் வந்துட்டு அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆனோட ஆண்ட் வந்து வீட்டோட எல்லா ரூம்ஸ் லைக் லிவிங் ரூம், டைனிங் ரூம் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு இந்த லாக்கர் அப்படின்னு சொல்றத வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். எது ப்ரொடெக்டடா வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நம்மளுடைய டேட்டாஸும் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்துட்டு எல்லாரும் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு நம்ம கொடுக்க முடியாது, அது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வைப்போம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எங்க நம்ம டிக்ளேர் பண்ணணும், அந்த மாதிரி டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷனும் எங்க இருக்கும்னா பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டைனிங், கிச்சன், பெட்ரூம், லிவிங் ரூம்லாம் வந்துட்டு அது வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்டடா இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து அந்த மெம்பர் ஆஃப் த கிளாஸ், இந்த வீட்டோட மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுடைய இன்ஹெரிட்டட் பர்சன், அதாவது ஒரு ஆண்டோ இல்லை ஒரு அங்கிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வரும்போது அவங்களாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸை வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து என்ன சொல்லுவோம்னா பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதாவது இப்போ இந்த சேல்ஸ் கேர்ள் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு எங்கே ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த ஸ்டேர் கேஸ் மட்டும், என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஏரியா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உள்ள போக முடியாது. ஸோ அந்த மாதிரி அதாவது எந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப செக்யூர்டா தேவை இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து
it can be accessible by outside the class members அப்படின்ற டேட்டாஸை மட்டும்தான் நம்ம பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற ப்ரொடெக்டட் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட்டோ இல்லை ப்ரொடெக்டட்லேயோ மட்டும்தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ நம்மளுடைய டேட்டாஸை பொறுத்து நம்ம எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். செக்யூர் டேட்டாஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில், டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற டேட்டாவை ப்ரைவேட்டில் கொடுக்கலாம். ப்ரொடெக்டடில் என்ன மாதிரி டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கலான்னா, எந்த டேட்டா மெம்பர்ஸ்லாம் வந்து கிளாஸ் மெம்பர்ஸால் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து இன்ஹெரிட் கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணும்போது அந்த டிரைவ்டு கிளாஸுக்கும் நம்ம அந்த கண்ட்ரோலை கொடுக்கலாம் அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். எந்த டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷனும் வந்து அந்த சேம் கிளாஸ் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து அவுட் சைட் கிளாஸுக்கும் நம்ம அந்த கொடுக்கலாம், அந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்படின்னும் போது அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி வந்து உங்களுடைய டேட்டா மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் வந்து ஃபேக்ட்ரின்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக்னு 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைவேட்டில் வந்துட்டு இப்போ வந்து ப்ராடக்ட் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ப்ரொடெக்டரில் வந்து ப்ராடக்ட் நேம் அப்படின்றத வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைவேட் அப்படின்றத வந்து அந்த ப்ராடக்டோட ஃபார்முலா வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் நேம் அப்படின்றது டிரைவ்டு கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரொடெக்டரில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து பப்ளிக்கில் வந்து ஒரு டேட்டா மெம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன டேட்டா மெம்பர்னா இஎம்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இஎம்பி நம்பர் அப்படின்றது வந்து கிளாஸ்லேருந்து வெளியில் இருக்க மெம்பர்ஸும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால அது வந்து நான் பப்ளிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டா மெம்பரையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவுட் சைட் த கிளாஸ் எதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுது, எதெல்லாம் அலோவ் பண்ணலை அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்பிள் கிளாஸ் இது. இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா, மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, கிளாஸோட நேம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம். ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க நேம் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம வந்து இந்த டேட்டா மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வெறும் சிம்பிளாக வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன். சி அவுட் அப்படின்னு கொடுத்து எக்ஸ் டாட் பி ஃபார்முலா. இந்த பி ஃபார்முலா அப்படின்றது இந்த டேட்டா மெம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்குது. அடுத்தது நான் கொடுத்துருக்கிறது வந்து சி அவுட் எக்ஸ் டாட் பி நேம். இந்த பி நேம் அதாவது ப்ராடக்ட் நேம் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா ப்ரொடெக்டட் இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸ் டாட் இஎம்பி நம்பர். ஸோ இந்த இஎம்பி நம்பர் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த ப்ரோக்ராமில். இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய எரர் பாருங்கள், உங்களுக்கு என்ன எரர் காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஃபார்முலா இஸ் ப்ரைவேட் இன்ட் ஃபேக்ட்ரி ப்ராடக்ட் ஃபார்முலா பி ஃபார்முலா இஸ் ப்ரைவேட் அப்படின்னு கொடுக்குறது. அதாவது ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுக்கறது. இன்னொரு எரரும் உங்களுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னா ஃபேக்ட்ரி பி நேம் அதாவது ப்ராடக்ட் நேம் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ ப்ரைவேட்லேயும் ப்ரொடெக்டட்லேயும் இருக்கிறத வந்துட்டு நம்ம அவுட் சைட் த கிளாஸ். அவுட் சைட் த கிளாஸ்னால் என்ன, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வர ஸ்டேட்மெண்ட் வர ஃபங்க்ஷன்ஸ்லேயோ கிளாஸஸ்லேயோ எதுலேயுமே நம்மளால் இந்த 2 டேட்டா மெம்பர்ஸையும் கால் பண்ண முடியாது. ஆனால் இஎம்பி நம்பரை மட்டும் கால் பண்ண முடியும். அதனால் இஎம்பி நம்பரை வந்துட்டு எரர் காமிக்கலை. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னொரு நான் இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கமெண்ட் பண்ணிடுறேன். அதாவது இந்த 2 லைனும் எக்ஸிக்யூட் ஆகாது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணது இந்த
ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண எரர் வருதான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ உங்களுக்கு எரர் எதுவும் காமிக்காது. ஏன்னா வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸையும் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸையும் நம்ம கால் பண்ணலை அவுட் சைட் த கிளாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்ற அவுட்புட் வருது. இந்த 1001 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இஎம்பி நம்பரில் கொடுத்துருக்கிற எம்ப்ளாயியோட நம்பர். ஸோ பப்ளிக்கில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸை நான் வந்து வெளியில் கிளாஸை விட்டு வெளியில், அதாவது மெயினில் வரும்போது x.emp அப்படின்னு கால் ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணும்போது கால் ஆகிறது என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு ப்ரைவேட்டில் இருக்கிறதையும் ப்ரொடெக்டட்லேயும் இருக்கிறதையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ப்ரொடெக்டடை வந்துட்டு நம்ம இன்ஹெரிட்டட் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், டிரைவ்டு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஸோ இன்னொரு கிளாஸ் ஒன்று டிரைவ் பண்ணலாம். கிளாஸ் அட்மின் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக இருக்கிறதுக்காக பப்ளிக்ன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரொடெக்டட், அதாவது பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர்ஸை வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்குறேங்க. இந்த டிஸ்பிளே அப்படின்ற மெம்பர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன கால் பண்ண போகிறோம் அப்படின்னா பி நேம் அப்படின்றது கால் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் நேமை மட்டும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த அட்மின் அப்படின்றது என்னென்னா டிரைவ்டு கிளாஸு. உங்களுடைய பேஸ் கிளாஸ் வந்து ஃபேக்ட்ரி தான் உங்களுடைய பேஸ் கிளாஸ். ஸோ இது எப்படி வந்து இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய மெத்தட் சொல்கிறேன். ஸோ கிளாஸ் அட்மின் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு எப்படி டிரைவ் பண்ணணும், அகெயின் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக டிரைவ் பண்ணணுமா ப்ரொடெக்டடாக பப்ளிக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறதுக்கு இப்போ பப்ளிக்காக டிரைவ் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபேக்டரி அப்படின்னு பேஸ் கிளாஸோட நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போது ஃபேக்ட்ரி அப்படின்ற கிளாஸு தான் வந்து நம்ம அட்மின் கிளாஸ் மூலமாக டிரைவ் பண்ணியிருக்கோம். ஃபேக்ட்ரின்றது பேஸ் கிளாஸ் ஆகும், அட்மின்றது வந்து டிரைவ்டு கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சேஞ்சிங்காக நம்ம பண்ண போகிறோம். நம்ம இந்த டேட்டா மெம்பர்ஸும் பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பர்ஸும் அதே மாதிரி டிரைவ்டு கிளாஸில் இருக்க டேட்டா மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் தேவையில்லை. நான் வந்து டிரைவ்டு கிளாஸை வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். அட்மின் அப்படின்னு நான் வந்து அட்மின் எக்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததுல ஃபேக்ட்ரி எக்ஸ்ன்னு இருந்தது. இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறது அட்மின் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அட்மின் எக்ஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறமா x.employeeயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது நம்ம எழுத போகிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சி அவுட்டில் வந்துட்டு, சி அவுட் தேவையில்லை, டிஸ்பிளேல தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் x.display அப்படின்னு நான் இங்கே கால் பண்ணேன். இப்போ கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே அப்படின்றது வந்து உங்களுக்கு எதில் இருக்க பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் இருக்கு. அதில் வந்து எந்த ஒரு டேட்டா மெம்பரை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம்னா ப்ராடக்ட் நேம் அப்படின்ற இந்த பி நேம் அப்படின்ற டேட்டா மெம்பர் எதில் இருக்குது அப்படின்னா ஃபேக்ட்ரி அப்படின்ற பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டடில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா மெம்பரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1001 அதாவது x.emp நம்பர் வந்திருக்கு, அதுக்கப்புறமா ஏபிசின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஏபிசி அப்படின்றது என்னன்னா ப்ராடக்டோட நேம், பி நேமில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர்ஸை வந்து அவுட் சைட் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா அது டிரைவ்டு கிளாஸ் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸும் இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ப்ரைவேட், ப்ரொடெக்டட், அப்புறம் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இந்த மூணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.